பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஏன் எப்பவுமே பொண்ணுங்களுக்கு மட்டுமே இருக்குது? வெள்ளையா இருக்கணும், ஒல்லியா இருக்கணும், வேக்ஸ் பண்ணி இருக்கணும், ஷேப்பா இருக்கணும், ஸ்ட்ரக்சரா இருக்கணும், இருக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா இருக்கணும், நளினமா நடக்கணும், பணிவா பேசணும், அடக்கமா உட்காரணும், மொத்தத்துல ஒரு பெண் அழகாவும் இருக்கணும், அடிமையாவும் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. மெஜாரிட்டி ஆஃப் தி வேர்ல்டு கண்ட்ரீஸ்ல பியூட்டி ஸ்டாண்டர்ட்ன்ற பேர்ல இதுதான் நடக்குது. ஆனா ஏன்னா ஒருத்தருடைய அவுட்டர் அப்பியரன்ஸை வச்சுதான் இந்த உலகம் அவங்கள எடை போடும். செஞ்சுரியா இந்த மாதிரியான சில விதிமுறைகள் வெறும் பெண்களுக்காக மட்டுமே ஒரு சில நாடுகள்ல வகுக்கப்பட்டிருந்துச்சு. பிகாஸ் ஆஃப் தி மேல் டாமினேட்டிங் சொசைட்டி, சோஷியல் பிரஷர், பியூட்டி ப்ராடக்ட்ஸ், ஃபேஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட் மொத்தமாவே ஒரு ஈவலான பிசினஸா மாற ஆரம்பிச்சது. மேக்கப் போடாம நேச்சுரலா இருந்தா மென், ஃபுல் மேக்கப்போட இருந்தாதான் அவ ஒரு பெண், அந்த மாதிரியா? எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இன்னமும் புழக்கத்துல இருந்துகிட்டே தான் இருக்கு. ஒரு சில பெண்கள் இதை விரும்பி பண்றாங்க, ஒரு சில பேர் சொசைட்டி அண்ட் சோ கால்ட் மென்னை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்றாங்க, so that they can fit into the society. இதுல சில எக்ஸ்ட்ரீம்லி worst பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது சில செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி ரொம்பவே வேதனையை தரக்கூடிய சில பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த காலத்துல ஒரு சேயிங் இருந்துச்சு, நோ விமன் இஸ் அக்லி, ஒன்லி லேசி விமன். அதாவது ஒரு பொண்ணு அவங்களுடைய அழகை மெயின்டைன் பண்றதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய பியூட்டி ஸ்டாண்டர்ட் இருக்கும்னு. அப்படி சைனால இருக்கக்கூடிய பெண்கள் மெயின்டைன் பண்ண ஒரு எக்ஸ்ட்ரீமான பியூட்டி ஸ்டாண்டர்ட் தான் ஃபுட் பைண்டிங். நல்லா அழகா இருக்கிற பெண்களுடைய பாதங்களை சுருக்கி 3 இன்ச் அளவுக்கு கொண்டு வரக்கூடியது தான் இந்த சைனால ஃபாலோ பண்ண ஃபுட் பைண்டிங்ன்ற இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட். இந்த பிக்சரை பார்க்கும்பொழுதே செம பெயின்ஃபுல்லா இருக்கு. எப்படிதான் இதை ஃபாலோ பண்ணாங்களோ யோசிச்சு பாரு. இதை கோல்டன் லோட்டஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலயே பொம்பளை பிள்ளைங்களுடைய காலை பிடிச்சி அவங்களோட காலுக்கு சுத்தமா செட்டே ஆகாத ரொம்ப டைட்டான ஷூவை அமுக்கி பிடிச்சி அவங்க காலில் போட்டு விட்டுருவாங்க. டைட்டான ஷூக்குள்ளேயே அவங்களுடைய பாதம் வளர ஆரம்பிக்கும். அப்போ வளர வளர அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா கார்ட்டூன் கேரக்டர்ல வர மாதிரி. ஆனா இதை பார்க்கறதுக்கு லிட்டரலா கால் வீங்கி போன மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஃபுட் பைண்டிங் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் சிம்பிள் ஆஃப் வெர்ஜினிட்டியா இருந்துச்சு. அதாவது அங்க இருக்கக்கூடிய பெண்கள் இந்த மாதிரியான ஃபுட் பைண்டிங் ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் அவங்க ஒரு நல்ல பெண்ணுக்கான அடையாளமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதானே பார்த்தேன், என்னடா இதுல இன்னும் வெர்ஜினிட்டியை லிங்க் பண்ணலையேன்ட்டு. ஏன்னா ஏன்ஷியன் சைனால இந்த மாதிரி ஃபுட் பைண்டிங் பண்றது மூலியமா அந்த பெண் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவங்களுடைய வெர்ஜினிட்டியை லூஸ் பண்ணணும். நிறைய ஆம்பளைங்களோட பிசிக்கல் கான்டாக்ட்ல வரக்கூடாது, ஹஸ்பண்டுக்கு எப்பவுமே ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி பண்றதுனால மட்டும்தான் அந்த பெண்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா, சாமிங்கா, கிரேஸ்ஃபுல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபுட் பைண்டிங்க்கு பின்னாடி ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருந்தாங்க. என்ன கொடுமை சார் இது. இதுல இன்னுமே கொடுமையான விஷயம் என்னன்னா, பார்க்கறதுக்கு மட்டும் இல்லாம செக்ஷுவலாவும் ஒரு மென்னை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கிறதுக்காக மட்டுமே இந்த ஃபுட் பைண்டிங் ப்ராசஸை பண்ண வச்சிருக்காங்க. 1000 வருஷமா சைனீஸ் விமென்ஸ் இந்த பிராக்டிஸை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் எப்பதான் இந்த மோசமான பியூட்டி ஸ்டாண்டர்ட்ல இருந்து சைனீஸ் விமென்ஸ் வெளியில வந்தாங்க? பாட்டிஸ் ஜென்ரேஷன், அம்மாஸ் ஜென்ரேஷன் வரைக்கும் இந்த ஃபுட் பைண்டிங் ப்ராசஸ் ஃபாலோ ஆயிருந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்த ஜென்ரேஷன் கண்டிப்பா எங்களால இதை பண்ண முடியாது, இது ரொம்பவே பெயின்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் வீட்டில் இருக்கிற சில பெருசுங்க, உன்னோட கால் இந்த மாதிரி நேச்சுரலா நார்மலா இருந்ததுன்னா யாரும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கல்யாணமே நடக்கலனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த டார்ச்சர்ல இருந்து தப்பிச்சு ஹை ஹீல்ஸ் டார்ச்சருக்கு மாறிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஸ்மால் வேஸ்ட், கொடி இடை. காலையே இந்த பாடுபடுத்தி இருக்கிறானுங்க. இதுல இடுப்பு செம்ம ஏரியா சும்மா விட்டு வைப்பாங்களா? ஹே ஷூ. இடுப்பு பார்க்கறதுக்கு ரொம்பவே சின்னதா, ஷேப்பா, ஸ்ட்ரக்சரா இருக்கணும் அப்படிங்கிற பியூட்டி ஸ்டாண்டர்ட் இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா சில செஞ்சுரிஸ்க்கு முன்னாடி இது ரொம்பவே சிவியரா இருந்திருக்குது. மிட் 20th செஞ்சுரியில இந்த மெயின்டெனன்ஸை ஹார் கிளாஸ் ஃபிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் தி கண்ட்ரீஸ்ல இந்த ஹார் கிளாஸ் டைனி வேஸ்ட் ஃபிகரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி பிரான்ஸ் அண்ட் இங்கிலாந்துல 1830s டைம்ல இந்த டைனி வேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஆஃப் ஃபெமினிட்டியாவே இருந்திருக்குது. ஹிப்ல இந்த ஷேப்பை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கார்செட்டை யூஸ் பண்ணாங்க. இந்த கார்செட்ல இருக்கிற லேஸை பிடிச்சி இழுன்னு மூச்சு திணற இழுத்து அந்த ஹார் கிளாஸ் ஷேப்பை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. எப்படி இந்த அளவுக்கு ஒரு டைட்டான கார்செட்டை மாட்டிட்டு தெரிஞ்சாங்க? இதை போடுற மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்தாலே என்னால மூச்சு விட முடியல. கவலைப்படாத, நம்ம ஹிப் சைஸ் அளவுக்கு கார்செட் மார்க்கெட்லயே கிடையாதான். அப்பாடா.
இதுல இன்னுமே கொடுமை என்னன்னா இந்த கோர்செட்டை திமிங்கலத்தோட எலும்பு ஸ்ட்ராங்கான ஸ்டீலை கொண்டு தான் மேக் பண்ணிருக்காங்க. அப்பதான் அது இடுப்பு பகுதியில நல்ல ஒரு பிரஷரை கொடுக்கும்ன்றதுக்காக. இந்த கோர்செட்ல இருக்கிற லேஸை பிடிச்சி டைட்டா இழுக்க இழுக்க அவங்களுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் நேச்சுரல் ஸ்பேஸை விட்டு ரொம்பவே சுருங்கி போயிடும். இதனால அவங்களுக்கு மூச்சு விட முடியாம போகிறது, மயக்கம் வர்றது, உள்ள இருக்கிற சில எலும்புகள் உடையறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சிவியரான பிரச்சனையெல்லாம் இந்த கோர்செட் கிரியேட் பண்ணும். அதனாலே இந்த கோர்செட்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது அந்த பெண்களால ஒழுங்கா சாப்பிட முடியாது, மூச்சு விட முடியாது, நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லாத எல்லா பிரச்சனையும் அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க. பொண்ணா பிறந்தா நிம்மதியா திங்க கூட விட மாட்டாங்க போல. ஆனாலும் ஒரு சில பெண்கள் இந்த பியூட்டி ஸ்டாண்டர்டை ரொம்பவே எக்ஸ்ட்ரீமா எடுத்துக்கிட்டு இதுல அப்சஸும் ஆயிருக்கிறாங்க. யுஎஸ் சேர்ந்த கேத்தி ஜங்க் அப்படிங்கிற இந்த பெண் தன்னுடைய ஹிப் சைஸை வெறும் 15 இன்ச்சஸ்க்கு சுருக்கி இருக்காங்க. ஆனா எப்படி அவ்வளவு சின்னதா அவங்களோட இடுப்பு சைஸை கொண்டு வந்தாங்க? 38 வயசுல இருந்தே அந்த கார்செட்டை கொஞ்சம் கூட கழட்டாம ஒரு நாள்ல 23 மணி நேரம் அந்த கார்செட்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க. இப்போ அவங்களால அந்த கார்செட் இல்லாம இருக்கவே முடியாதுன்ற நிலைமைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. சைனால பண்ண இந்த ஃபுட் பைண்டிங் மாதிரி அவங்களோட இடுப்பும் பர்மனண்டா 15 இன்ச்சுக்கு சுருங்கிடுச்சு. எய்க்ஸ், பார்க்கவே ரொம்ப கன்றாவியா இருக்குது. இடுப்புக்கு உண்டான எந்த குவாலிட்டியுமே அதுல இல்லையே. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது ஹை ஃபோர்ஹெட் பியூட்டி ஸ்டாண்டர்ட். யூ மீன் நீளமான அகன்ற நெற்றி? எஸ், எக்ஸாக்ட்லி. நெத்தி ரொம்பவே நீளமா அகலமா இருந்துச்சுன்னா அவங்க ரொம்பவே இன்டெலிஜென்ட், ராயல், நொபிலிட்டி, பர்ஃபெக்ட் ஃபெமினிட்டிக்கான அடையாளமா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. ப்ளீஸ் டோன்ட் சே மீ நீளமான நெத்தி வேணும்ன்றதுக்காக இருக்கிற முடியெல்லாம் புடுங்கி எடுத்தாங்கன்னு. அப்படிதான் பண்ணாங்க. ஓ மை காட், bloody பியூட்டி ஸ்டாண்டர்ட். 1400s டைம்ல இருந்து 1600s டைம் வரைக்கும் பிரான்ஸ், இங்கிலாந்து, இட்டாலியில இந்த ஹை ஃபோர்ஹெட் அப்படிங்கிற இந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட் ரொம்பவே பாப்புலரா இருந்துச்சு. காரணம், அப்ப அங்க இங்கிலாண்ட ஆட்சி பண்ணிட்டு இருந்த குயின் எலிசபெத் I. ஆனா அவங்களுக்கு நேச்சுரலாவே அவங்களோட ஃபோர்ஹெட் ரொம்பவே ஹையா இருந்திருக்குது. ஓ, அப்ப அவங்கள மாதிரியே நெத்தி நமக்கும் நீளமா இருந்துச்சுன்னா நம்மளும் ரொம்பவே ராயலா, விஸ்டமா, கிளாஸா தெரியும்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதனாலேயே நெத்திக்கு முன்னாடி இருக்கிற முடிய புடுங்கி எடுக்கிறது, ஷேவ் பண்றது, நெத்தி ரொம்பவே நீளமா ஸ்மூத்தா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஐப்ரோஸை ரொம்பவே தின் பண்றது, பயங்கரமா எரியக்கூடிய ஹெர்பல் பேஸ்ட்டை யூஸ் பண்றது, முடிய நல்லா இழுத்து டைட்டா பின்னாடி கட்டி அதுக்கு மேல விக் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமா இந்த பியூட்டி ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணிருக்காங்க. சாட்லி இன்னமும் இந்த ஹை ஃபோர்ஹெட் பியூட்டி ஸ்டாண்டர்ட் பழக்கத்துல தான் இருக்கு. இல்ல ஃபேஷன் மாடல்ஸ், கேபாப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு சர்ஜரி மூலமா இந்த ஹை ஃபோர்ஹெட்டை பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது லாங் நெக் ரிங்ஸ் அண்ட் லிப் பிளேட்ஸ். இந்த லாங் நெக் ரிங்ஸ் அப்படிங்கிறது மியான்மர்ல இருக்கிற ட்ரைப்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட். ஸோ பேர்லயே தெரிஞ்சிருக்கும், கழுத்து ரொம்பவே நீளமா அழகா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அடுக்கடுக்கா கழுத்துல மெட்டலால ஆன ரிங்ஸை போட்டிருப்பாங்க. சின்ன வயசுலேயே பொம்பளை பிள்ளைங்களை பிடிச்சி கழுத்துல இந்த ரிங்கை மாட்டி விட்டுருவாங்க. ஏன்னா இது அவங்க ஒரு சிம்பிள் ஆஃப் பியூட்டி அண்ட் எலிகன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க வளர வளர இந்த ரிங்கோட அளவும் கூடிக்கிட்டே போகும். எப்படி பார்த்தாலும் ஒருத்தர் 15ல இருந்து 20 ரிங் வரைக்கும் மாட்டிட்டு இருப்பாங்க. 5ல இருந்து 10 கிலோ வரைக்கும் வெயிட்ல இருக்கும். ஆனா இதுல ப்ராப்ளம் என்னன்னா, நம்மளுடைய கழுத்து நீளாது. அதுக்கு பதிலா இந்த ரிங்ஸ் எல்லாமே அதோட வெயிட்னால அவங்களுடைய காலர் போன்ஸையும் ரிப்ஸையும் கீழே தள்ளிடும். இதனால அவங்களுடைய மசில்ல பயங்கரமான ஒரு பிரஷர் ஏற்பட்டு நாள் கணக்குல அந்த மசில்ஸ் ரொம்பவே வீக் ஆயிடும். பட் ஹாப்பிலி இப்போ இந்த ரிங் கல்ச்சர் அந்த ட்ரைப்ஸுக்கு மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது. பட் இருந்தாலும் டூரிஸ்டோட அட்ராக்ஷனுக்காக ஒரு சில விமென்ஸை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி இந்த ரிங்ஸை போட வைக்கிறாங்க. பிளேட்ஸ், இது எத்தியோப்பியால இருக்கிற ட்ரைப்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட். கீழே இருக்கிற உதட கட் பண்ணி அதுல ஒரு ஓட்டை போட்டு அதை நல்லா பெருசா ஸ்ட்ரெச் பண்ணி அதுல ஒரு களிமண்ணால ஆன பிளேட்டை வைப்பாங்க. இந்த பிளேட் 5 இன்ச்ல இருந்து நம்மளோட கை சைஸ் வரைக்கும் கூட இருக்கு. இந்த பிளேட்ஸ் எந்த அளவுக்கு பெருசா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு ஒரு பெரிய ஹை சொசைட்டி சேர்ந்த பொண்ணா இருக்குதுன்னு அர்த்தம். 15 வயசுல இருந்து 18 வயசுக்குள்ள இருக்கிற பொண்ணுங்களை பிடிச்சி வாயில ஓட்ட போட்டு இந்த பிளேட்ஸை மாட்டி விட்டுருவாங்க. இதுல இன்னுமே கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த பிளேட் பர்ஃபெக்டா ஃபிக்ஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய லோவர் ஜால இருக்கிற பல்ல புடுங்கி எடுத்துருவாங்க. இந்த புண்ணு ஆறுற வரைக்கும் அவங்களால ஒழுங்கா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இதுல ஒரு சில பெண்கள் இந்த பிளேட்ஸை சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் கழட்டி வச்சிருவாங்க. ஆனா ஒரு சில பேர் பர்மனண்டா அதை கழட்டாம சாப்பிடும் பொழுதும் தூங்கும் பொழுதும் அதை போட்டுட்டே தான் இருப்பாங்க. அண்ட் இந்த பியூட்டி ஸ்டாண்டர்டும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ட்ரைப்ஸ்க்கு நடுவுல குறைஞ்சிட்டு தான் வருது. இந்த 2 பியூட்டி ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இது ட்ரைப் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்றதுனாலே இதுல என்னால பெருசா எதுவும் கமெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் ட்ரைப்ஸோட லைஃபை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றாங்கன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
எக்ஸாம்பிள் இந்த லாங் நெக் ரிங் சொன்னல, இது இனிஷியலா அவங்க எதுக்கு ஃபாலோ பண்ணிருக்காங்கன்னா டைகர் அட்டாக்ல இருந்தோ இல்ல இந்த மாதிரியான சில பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் அந்த லாங் நெக் ரிங் அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரியான பிரெடேட்டர்ஸ்லாம் எடுத்த உடனே கழுத்தை தான் பிடிக்கும். அதே மாதிரி இந்த லிப் பிளேட்ஸ்க்கு பின்னாடியும் ஏதாவது ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கும். ஆனா இதை தாண்டி இருக்கிற மத்த 3 பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸும் அப்சல்யூட்லி ப்ரூட்டல்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் மென்னை அவங்க வச்சிருக்கிற வெல்த்தை வச்சு எடை போடுவாங்க அண்ட் விமனை அவங்களுடைய பிசிக்கல் லுக்ஸை வச்சு எடை போடுவாங்க. அந்த ஸ்டாண்டர்ட்குள்ள செட் ஆனா மட்டும்தான் அந்த சொசைட்டி நம்மள அப்ரூவ் பண்ணும். ஃபேஷன் வாக்ல கூட எக்ஸ்ட்ரீமா ஹை ஹீல்ஸை யூஸ் பண்றது, ஸ்கின் ஒயிட்டனிங், ஸ்கின் பீலிங், லிப் ஃபில்லர்ஸ், பாட்டெக்ஸ், மைக்ரோ நீட்லிங், மைக்ரோ பிளேடிங், பட் லிஃப்ட், பிரெஸ்ட் சர்ஜரி, ஃபேஸ் ஸ்லிம்மிங், இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் பியூட்டி ஸ்டாண்டர்ட்லாம் வேர்ல்டுல இருக்கிற கண்ட்ரீஸ்ல இன்னமும் சுத்திக்கிட்டே தான் இருக்குது. பியூட்டி இஸ் ஆஃபன் பெய்ட் இன் பெயின். உண்மையான அழகுன்றது வேதனையை தரக்கூடாது, தைரியத்தை தான் தரணும். we are not born to impress others. இது ஆண் பெண் 2 பேருக்குமே பொருந்தும். நம்மளா இருக்கிறதும் இருக்கிற மாதிரியே அக்செப்ட் பண்ணிக்கிறதும் தான் உண்மையான அழகு. ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்க்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சேனல்ல சந்திக்கலாம். நன்றி.